வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி அப்படின்ற நேமில் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான டென்யூர் என்ன, இப்போ கரண்ட்டாக என்ன வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே குறைச்சிட்டே வராங்க. அண்டு எஸ்பிஐயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எல்லாமே குறைச்சிருக்காங்க. கூடவே இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மே மந்தோட ஜூன் மந்த் 15th அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க அண்ட் அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் அந்த மாதிரியும் அண்ட் கோல்டு சேவிங் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ஜுவல் சேவிங்ஸ்க்கான கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறமா கோல்டு காயின் சேவிங்ஸு அண்ட் கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர்க்கான சேவிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வீடியோ இருக்குது. ப்ளஸ் கூடவே நம்ம கோல்டு லோன், அதாவது நம்ம நகையை அடகு வச்சு பணம் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம சேஃபாக டெபாசிட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது கோல்டை தாண்டி நம்ம சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் அண்டு பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கிற ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐயோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் இன் இந்தியா. அண்டு இதில் இப்போது என்ன ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த ஜூலை மந்தில் கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இல்லை டெபாசிட் டைப் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி டைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணி அதுலேருந்து வட்டியை நம்ம வருமானமாக பெற முடியும். அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3 crores, 3 கோடிக்கும் கீழே வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும். அப்போ நமக்கு இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பொருந்தும். இதுக்கு மேலேயும் டெபாசிட் பண்ணலாம், பட் அதுக்கான வட்டி விகிதங்கள் சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்ரித் விருஷ்டி. அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 444 days. ஸோ இந்த 444 daysக்கான வட்டி விகிதங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இதில் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் வட்டி வந்து ஜென்ரல் சிட்டிசனை விட கிடைக்கும். அண்டு அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில். அண்டு டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ், அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லிமிட் இருக்குது. இப்போ ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில், அதாவது வட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இதே 1 lakh மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது வேறு வருமானம் இல்லை இதிலேருந்து கிடைக்கிற வட்டி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. ஃபார்ம் 15G 15Hன்னு. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெகுலராக பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டோட லிமிட் வந்து தெரியாதுன்றதுனால நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த லிமிட்டை தாண்டுறப்ப பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. இப்போ லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ரெகுலர் ஃபிக்ஸடாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் அதுலேருந்து 90% வரைக்கும் நம்ம லோனாக எடுத்துக்க முடியும்.
அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். நம்ம சூஸ் பண்ண டென்யூருக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ண டென்யூருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் எத்தனை நாள் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் அதிலேருந்து நமக்கு பெனால்ட்டி சார்ஜஸாக வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட் பண்ணுவாங்க பெனால்ட்டி சார்ஜஸாக. அண்டு இதை தவிர வேறு ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து 400 days அம்ரித் காலாஷ்னு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அவைலபிளாக இருந்தது. பட் அது வந்து இப்போ கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் பீரியட்க்கு தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அண்டு குறைந்த நாளே அதிகமான வட்டி தரக்கூடிய சேமிப்பு திட்டமாக இருக்கும். பட் இப்போது ரீசெண்டாக எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் சரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கும் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிட்டே வராங்க. ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது இந்த ஸ்பெஷல் எஃப்டியை வந்து சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் முன்னாடி கொடுத்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த இதில் நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே அவுட் ஆப்ஷன் எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். அதாவது மாதம் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், குவார்ட்டர்லி, இயர்லி, இல்லை மெச்சூரிட்டி அப்போ வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோன்னா நமக்கு குமுலேட்டிவ் ஆப்ஷனில் கிடைக்கும். அதாவது வட்டி அதிலே சேர்ந்துட்டு வரதுனால அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட் வந்து நமக்கு வட்டியாக கிடைக்கும். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. அண்டு இப்போது எவ்வளவு வட்டி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த 444 days அம்ரித் விருஷ்டி ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 6.60% வந்து வட்டி தராங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அதாவது பிஃபோர் June 16 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6.85% வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 0.25% வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. சீனியர் சிட்டிசனுக்குமே அதே தான். முன்னாடி 7.35% கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 0.25% வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனை விட 0.10% வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது 7.2 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்துட்டோம். நம்ம டெபாசிட் பண்ண பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்கான ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்றதுக்கான வேல்யூ தான் பார்க்குறோம். அண்ட் இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. நம்ம டெபாசிட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 444 days. ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த 444 நாளுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 8,288 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 8,09,338 ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 16,577 ரூபாவும் சீனியர் சிட்டிசனுக்கு 17,876 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 24,865 சீனியர் சிட்டிசனுக்கு 26,814 கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 41,443 ரூபா கிடைக்கும். அண்ட் இதே சீனியர் சிட்டிசனுக்கு அதே 5 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 44,690 ரூபா வட்டியாக கிடைக்கும். 7 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 58,020 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 62,566 ரூபா கிடைக்கும். 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 82,886 ரூபா வட்டியாக கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசன் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 89,380 ரூபா கிடைக்கும். இதே சூப்பர் சீனியர் சிட்டிசன் இருக்கீங்கன்னா 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட்டில் வந்து கூட ஒரு 1000 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதாவது 90,500 கிட்ட வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் பார்த்திங்கன்னா 0.1% தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃப்டிக்கு அண்டு ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐயில். அதுக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே 0.25% கிட்ட குறைச்சிருக்காங்க. ஸோ 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டென்யூருக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட்டும் போடுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேங்க்ஸோட ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணாத அமௌண்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த லிமிட்டை தாண்டுறப்ப டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.